கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இயேசு நமக்காக சிலுவையில் பாவத்தை சுமந்து மரித்தார், ரத்தம் சிந்தினார்னு பார்த்தோம். தெரியும் நமக்கு. மறுத்து அப்படியே மண்ணறியில் அப்படியே போயிடல. எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் மறித்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு கல்லறைங்க தான் இருக்குது வழிய ஆளுங்க இல்லை. அது மட்டும் இல்லை, இயேசு மரித்தார். இயேசு மரித்தப்போ என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அடக்கம் பண்ணி அவளும் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசுவின் கல்லறை காலியாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த எருசலேம் போனப்போ பார்த்தா கல்லறை காலியாகுது. நான் உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தேன். என்னன்னா காலி கல்லறை பாரு. இதுதான் பெரிய மகத்துவமான ஒரு காரியம். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்றார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். மரித்தது உண்மைதான், மரித்து மன்னரில் வைக்கப்பட்டது உண்மைதான். நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அப்போது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுன்னா என்ன லாபம்? அதை நம்ம சும்மா எதாவது ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க. ஏசு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அதை மறுத்தா 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துச்சது ஈஸ்டர் பண்டிகைன்னு உலகமெல்லாம் கொண்டாடுற ஒரு பண்டிகை. ஆனால் இந்த பண்டிகை கொண்டாடுறது நல்லது தான், நம்மளும் கொண்டாடலாம். ஆனால் இந்த உயிர் தெழுதுனால என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், ரொம்ப பேர் தெரியல அது. அதனால தான் இன்றைக்கி ஆவியார் உங்களோட பேசுகிறாரு. முதலாவது இயேசு உயிரோடு எழுந்ததுனால பாருங்கள், எல்லாரும் மறிச்சு மன்னரையோடு போயிட்டாங்க. அதோடு முடிச்சு கல்லறையும் தாங்குது, ஆளுங்க இல்லை. இயேசுக்கு கல்லறை இல்லை, காலி கல்லறை தான். இன்னும் காலி கல்லறை தான் இருக்குது. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்புறம் என்ன பண்ணார், பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ உயிர் தெழுந்ததுனால என்ன லாபம்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலாவது அவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. வசனம் பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஒரு ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். எப்போ, எதனால? உயிர் தெழுதனால. அவர் உயிர் தெழுதலைன்னா எல்லாரும் மாதிரி செத்த மாதிரி அடக்கம் பண்ணி விட்டு அதோடு போயிட்டு இருந்தால் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடையாது. இப்போது கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதிலிருந்து, எல்லா காரியங்களும் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அதிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கும்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால அடுத்த லாபம் என்னன்னா, அவர் உயிரோடு எழுந்ததுனால கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னா இந்த நீதிமான் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஒருத்தரும் பாவம் செய்யறவங்க எல்லாரும் பாவம் செய்யுதான். ஆனால் நம்ம பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார், அதுலேருந்து மீட்டுட்டார். மீட்டது மட்டும் இல்லை, அவர் உயிரோடு எழுந்ததுனால நம்மளை என்ன மாற்றார், நீதிமானாய் மாற்றிருக்கிறார். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதா? இந்த அனுபவம் இருக்குதா? இயேசு மரிச்சிட்டார்ப்பா நம்ம பாவத்துக்காக, ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தினால மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அந்த மன்னிக்கப்பட்ட அனுபவம் வேணால் நம்ம ஒரு காரியம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, அவர் ரத்தம் சிந்தினான்றாங்க, அவ்வளோதான். அதுக்கும் எனக்கு சம்மதம். அப்படி இல்லை, அவர் ரத்தம் சிந்தது. அந்த ரத்தம் இன்றைக்கு இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா, இப்போ என்ன வருஷம், 2026 இப்போ வருஷம். இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் தான் அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார். இப்போது அந்த ரத்தம் இன்றைக்கு என்ன பண்ணும், ஜீவனுள்ளதாக காணப்படுது. அந்த ரத்தத்தில் இயேசுவே நான் பாவம் செய்துக்கிறேன்ப்பா, என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிடுறேன், பாவத்தினாலும் ரத்தத்தினாலும் எனக்கு கழுவுங்க நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்ம ரட்சிப்பார். ரட்சிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, அவர் உயிரோடு எழுந்ததுனால நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இப்போ நம்ம நீதிமான் மாற்றுறதுக்கு காரணமே அவர் ரட்சிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால தான். அதனால் கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது உயிர் தெழுந்ததுனால நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்,
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனானாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் முதல்ல சொல்லிட்டாரு, நான் பரலோகத்துக்கு போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். பாருங்க, அப்படிதான் அனுப்பி வைத்தார். அதனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைனாக்கா இந்த கண்டித்து உணர்த்துகிற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் அவர் உயிரோடு எழுந்ததுனால்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அது மட்டும் இல்லை, நம்மளை எல்லா கண்டித்து உணர்த்துறது மட்டும் இல்லை, நம்ம தப்பு செய்தால் உணர்த்துறது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரா, நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுறார். இப்படி போ, இப்படி போவாத, இப்படி நடன்னு கத்தர் காட்டுறாரு. இப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால்தான் இது நமக்கு நடந்தது என்று கத்தர் நமக்கு சொல்கிறாரு. கத்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அது வந்து வசனம் சொல்லுதுன்னா 16:9, யோவான் 16:9, அவர் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் பாவத்தை கண்டித்து அவர் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும் 16:11 இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ கண்டித்து உணர்த்துறார். பாவத்தை, நீதியை, நியாயத்தையெல்லாம் கண்டித்து உணர்த்து பரிசுத்தாவி. அவர் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போனதால் இந்த பரிசுத்தாவி நமக்கு அனுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க, நமது ஜபங்களை கேட்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால ஜபங்களை கேட்கிறார். எபிரேயர் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்போ உயிரோடு எழுந்ததுனால நம்ம எதை கேட்டாலும் அதை செய்கிறேன்றார். அப்போ நம்ம கேட்கும்போது, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு இதை செய்கிறவங்க யாரும் இல்லை, நான் எங்கே போவேன், யார்கிட்ட கேட்பேன், அப்படி யோசிக்காதீங்க. இயேசுவே சொல்லியிருக்காரு, என்னை எதை கேட்டாலும் அதை செய்வேன்றார். எனக்கு கேளுங்க இயேசுவே, எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த தேவையில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் இந்த தேவை இருக்குது, எந்த தேவையாக இருந்தாலும் அவர் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்கிறார். அது கண்டிப்பாக செய்வார். நீங்கள் எல்லாவற்றையும் வாக்குதத்தை ஒரு ஆள் என்ன பண்ணாராம், பால் தயிரை வச்சுன்னு நெய்க்காக உலகமெல்லாம் தெரியும், நெய் கிடைக்கலன்னு பாருங்க. தயிர்லேருந்து என்ன பண்ணலாம், நெய் எடுக்கலாம், வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயேசு வாக்கு கொடுத்துட்டுருக்கிறாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு. இயேசுடைய நாமம் நமக்கு இருக்குது. அவர் எதை கேட்டாலும் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. நான் எங்கே போவேன், யார்கிட்ட போவேன், எதை கேட்பேன், இப்படி சொல்லவே சொல்லாதீங்க. இயேசு என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டறிவு, தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேட்கிறோம் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவரே சொன்னதுனால, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இந்த காரியத்தை நம்ம செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் நமக்காக பரலோகத்துக்கு போனதுனால, உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனதுனால நமக்காக ஒரு இடத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணிக்கிற வசனம் சொல்லுது. உங்கள் இருதயம், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஏன் கலங்குறீங்க, தேவனிடத்தில் என்கிடத்தில் விசுவாசமாக இருங்க. இன்னொன்று சொல்கிறாரு 14:2, யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்புறம் சொல்கிறாரு 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இது கொடுக்குறாரு, கேட்குற எல்லாம் கொடுக்குறாரு. உலகத்தில் என்ன வாங்கினாலும் உலகத்தோடு அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகிற காரியத்தை ரொம்ப முக்கியம். உலகத்தில் வசனம் சொல்லுது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஏன்னா உலகத்தில் சேர்க்குற பணம், பொருள், ஆஸ்தி எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது தான். ஆனால் அழியாத ஒன்று அது நித்திய ஜீவன். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்தில் இன்னைக்கு வாசம் பண்ணுறதுனால அவர் என்ன செய்கிறார், அங்கே போயினா உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்,
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். நான் போய் என்ன பண்ண ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்றேன். அவர் மறுபடியும் வரப்போறார் ஒரு நாள், இது நிச்சயம். அவர் மறுபடியும் அவர் முதல்ல வந்தது உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். ஆனால் 2ஆம் வருகைன்னு ஒன்றுக்குது. அது என்னன்னா மறுபடியும் இயேசு உலகத்துக்கு வரப்போறாரு. அவர் வர்றதுக்கு என்ன அடையாளம், அதெல்லாம் நடந்துனே தான் இருக்குது. இப்போ நடக்குது, கம்ப்ளீட்டாக இப்போ நடக்குது. யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. யுத்தங்க நடந்துனே இருக்குது. தேசத்துக்கு விரோதமாக தேசம், பூகம்பம் வந்துனே இருக்குது. சண்டை, விரோதம், அப்புறம் பூகம்பங்க இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் இயேசு திருப்பியும் வரப்போறாருன்னு அர்த்தம். அந்த சம்பவங்கள்லாம் நடைபெறதுனால சீக்கிரத்தில் இயேசு வரப்போறாரு. அவர் வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி போயிருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கலன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் அது நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்படி வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்றார். கடைசியாக அவர் நம்மளுக்கு வரங்களை வைத்திருக்கிறாருன்னு வசனம் சொல்லு. எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் இதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா. அப்போ அவர் ஏறி என்ன பண்ணிருக்காரு, நமக்கு வரங்களை கொடுத்துருக்காராம். அதில் எபேசியர் 4:10 இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்போ இன்னொரு வசனம் இருக்குது, சங்கீதம் 68:1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை, உயிரோடு இருக்கிறது உண்மை, அவர் நம்மளுக்கு வரங்களை கொடுத்தது உண்மை. அதனால் அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஆண்டவரே கிருபையை தாங்க வரங்களை தாருன்னு நம்ம கேட்டால் கண்டிப்பாக நம்ம கொடுப்பார். நம்ம ஏதோ திக்கற்றவங்களாக விட்டு போயிடல, அவர் எல்லாவற்றையும் கொடுத்து வச்சுக்கிற என்னை கேளுங்கன்றாரு, கொடுக்குறான்றாரு. பரலோகத்தில் இடத்த சேர்த்து ஆயத்தப்படுத்துறாரு. பசுத்தாவை அனுப்பிச்சு அவர் நம்மளை உணர்த்துறாரு. எவ்வளோ நன்மைகளாக இருக்குது. இதை நம்ம தெரிந்து கொள்ளாதனால தான் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம். இதெல்லாம் இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் கிடச்சிது. சும்மா ஈஸ்டர் கொண்டாடாதீங்க, இது தெரிஞ்சுக்கின்னு இது இல்லாது தெரியாதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நாட்களுக்காக நன்றியோடு துதிக்கிறையா. ஈஸ்டரை கொண்டாடுகிற எல்லா மக்களுக்காக ஒரு நற்செய்தி நீங்கள் சொன்னீங்க, அதற்காக சோத்திருக்கிறையா. அது நன்றியோடு துதிக்கிறமையா, சோத்திருக்கிறையா. எங்களுக்காக நீ மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல ஆண்டவர், எவ்வளவு நாள் எழுந்ததுனால எத்தனை நன்மைகளை செய்தீங்களோ இப்போ நாங்கள் தியானித்தோம்ப்பா. அதை கத்தாக ஒவ்வொருவருக்கும் அவர் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே என்ன கேட்குறாங்களோ தாங்கப்பா. கேட்குறவங்க இல்லையே, கொடுக்குறவங்க இல்லையே, எங்கள் நிலைமை இப்படி பரிதாபமாக இருக்குதே நினைத்து கொண்டுருக்குறாங்கப்பா. நீங்கள் மறித்தீங்களே ஆண்டவரே, உயிரோடு எழுந்தீங்களே ஆண்டவரே, இன்னும் ஜீவனோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. செய்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இது கேட்குற பார்க்குற மக்கள் இது யாராக இருந்தாலும், தேவை என்னவா இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அந்த தேவையிலேருந்து பிரச்சனையிலேருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை ஆக்குங்கப்பா. விடுதலையாக்கி நான் மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க, கூட இருந்துடலாம். என்ன கடன் தொல்லையிலப்பா, கடன் தொல்லை அப்படியே அதிலே மூழ்கி தற்கொலை பண்ணி எவ்வளோ பேர் சாகுறாங்கப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்களுக்காக ஜீவனோடு இருப்பதனால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. நாளில் கடன் தொல்லையில் யார் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் கடன் தொல்லையிலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்குங்கப்பா. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வியாதியில், வேதனையில், பிரச்சனையில் யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்களோ எல்லா வேதனை கத்தாவே பிரச்சனை கடன் தொல்லையில் எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுக்குமால முடியும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் உயிரோடு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகள் தேவையெல்லாம் சம்பூர்ணமாக சந்திங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.